நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு தங்கம் தரும் மந்திர திருகள். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆசையூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல 3 பெரிய பெரிய மலைகள் இருக்கு. அந்த 3 மலைகளுக்குமே பேரும் இருக்கு. தீரன் மலை, மாவீரன் மலை, மாறன் மலை. நடுவுல ஒரு சின்னதா ஒரு மலை இருக்குல்ல, அதுதான் மாவீரன் மலை. ஆனா அந்த 3 மலையில ஒரே ஒரு மலையில மட்டும் குகை இருக்கு. அந்த குகை ஏதோ ஒரு மந்திர சக்தி வாய்ந்த குகை அப்படின்ட்டு சொல்லப்பட்டுட்டே வருது. மாவீரன் மலை அடிவாரத்துல தான் அந்த குகை இருக்கு. ரொம்ப நாளா மக்கள் எல்லாருமே அந்த குகை பக்கத்துல போகக்கூடாது, குகைக்குள்ள போகணும்னா யாராலையுமே வெளியில வர முடியாது, அதனால யாரும் அங்க போகாதீங்க, குழந்தைங்க யாரையுமே அங்கே விடாதீங்க அப்படின்ட்டு ஒரு ஐதீகமாக அந்த மலை 3ஐயுமே வழிபட்டுட்டு தான் வந்தாங்க. அந்த மலை 2த்துக்கும் போவாங்க, இந்த குகை இருக்கிற மலைக்கு மட்டும் போகவே மாட்டாங்க. ஆனால் அந்த குகை இருக்கிற மாவீரன் மலை அடிவாரத்தில் உள்ள குகைக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். தினம் தினம் கேட்டுகிட்டே இருக்கும். எல்லாருக்கும் உயிர் மேலே உள்ள பயத்தால் ஆசையூர் மக்கள் யாருமே அந்த குகைக்குள்ளேயும் போனதில்ல, குகை பக்கத்தில் கூட போனதில்லை. ஏதாவது பூதம் இருக்கோ பேய் இருக்கோ தெரியலையே, என்ன இருக்குன்னே தெரியல. ஏதாவது ஒரு மந்திர சக்தி மாய சக்தி ஏதாவது வந்து நம்மளை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இல்லைன்னா ஒருவேளை அந்த குகைக்குள்ள பொக்கிஷங்கள் ஏதாவது இருக்குமான்னு கூட நல்ல விதமாக ஒரு நாளும் ஒருத்தருமே யோசித்ததே கிடையாது. தினம் தினம் பயம், தீய சக்தி தான் இருக்குன்ற எண்ணம் மட்டும் ஆணித்தரமாக பதிஞ்சிருச்சு. வாரம் அந்த மாவீரன் மலை அடிவாரத்து பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது. மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த ஆலமரத்துக்கு எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்துடுவாங்க. அவங்களோட குறை நிறைகள் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. வழக்கம் போல் வாரத்துக்கு ஒரு முறை பஞ்சாயத்துன்றதுனால இன்னைக்கு பஞ்சாயத்து. எல்லா மக்களுமே பஞ்சாயத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் மட்டும் பார்த்த முகமாகவே இல்லை, புதுசாக இருக்கிறாங்க. அவங்களுமே பஞ்சாயத்துக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க யாரா இருக்கும் புதுசாக இருக்கிறாங்களே, இவங்க நம்ம ஊரில் பார்த்ததே இல்லை, நம்ம ஊரே இவங்க கிடையாதே, ஒருவேளை நம்ம ஊரில் உள்ளவங்க யார் வீட்டுக்காச்சும் இவங்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்களோ, அவங்கள பார்க்க வந்திருப்பாங்களோ அப்படின்ட்டு அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த கூட்டத்திலேயே புதுசாக இருக்கிறவங்க சத்தமாக, எல்லாரும் நிறுத்துங்க, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க, நீங்களா பேசிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் யார் தெரியுமா? என் பேர் மாயா. இந்த ஊரில் ஒரு மாவீரன் மலைன்னு ஒரு மலை இருக்குல்ல, அந்த மலையில் ஒரு குகை இருக்கா, அந்த குகையில் தினம் தினம் ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குமே, ஞாபகம் இருக்கா? அங்கே போய் இப்போ போய் பாருங்க, ஒரு சத்தமும் கேட்காது. அங்கேருந்து சத்தம் போட்டுட்டு இருந்தது நான் தான். உங்கள் எல்லாருக்கும் நான் உதவி செய்யலான்னு பார்த்தா நீங்கள் என்னடான்னா அந்த குகை பக்கத்தில் வரக்கூட மாட்டேங்கிறீங்களே, அவ்வளோ பயமா? அப்படியா உங்களோட உயிரெல்லாம் நான் ஏதாவது பண்ணிட போகிறேன்? ஏன் இப்படியெல்லாம் பயப்படுறீங்க? நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த குகையில் நிறையா அதிசயங்கள் இருக்குது, புதையல் எல்லாமே கிடைக்கும். போகலாமா? அந்த குகைக்கு யாரெல்லாம் வரீங்க? ஆனால் நான் வரமாட்டேன். துணிச்சல் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த குகைக்குள்ளே போக முடியும். அந்த குகைக்குள்ள ஒரு திருகள் இருக்கு. அந்த திருகள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நானே கல்லில் செதுக்குனது. சுற்றி அந்த குகையை சுற்றி அவ்வளோ கற்கள் இருக்கும். கற்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு சும்மா சூப்பராக கருகருன்னு இருக்கும். அந்த கல் ஒவ்வொன்றுத்தையும் தட்டுனீங்கன்னா ஒவ்வொரு ஓசை வரும். அது மட்டும் கிடையாது, அந்த குகைக்குள்ள ஒரு திருகள் இருக்கு, கல் திருகள் இருக்குன்னு சொன்னல, அந்த திருகளை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே இழுத்து சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்க நாணயங்களாக கொட்டும். உங்களுக்கு தேவையான தங்க நாணயங்களை எடுத்துக்கலாம். அதுக்குன்னு சில காலம் இருக்குது. அந்த நேரத்துக்குள்ளேயே நீங்கள் அந்த குகையை விட்டு வெளியில் வந்துடணும். அப்படி உள்ளேயே இருந்தீங்க, நிறையா பொற்காசுகள் வேணும் அப்படின்ட்டு பேராசைப்பட்டுட்டு உள்ள தெருகளை சுற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா தங்க நாணயங்கள் உங்களுக்கு அதிகமாக வந்துகிட்டே இருக்கும்.
ஆனால் குகை மூடிடும். உங்களால் அதுக்கப்புறம் வெளியில் வரவே முடியாது. ஒரு நாள் முழுக்க அந்த குகைக்குள்ளேயே தான் இருக்கணும். மறுநாள் நீங்கள் வரும்போது ஒரு தங்க நாணயங்களும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் யாருமே என்னை ஏமாத்தணும்னு மட்டும் நினச்சிடாதீங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. உடனே அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே ஆச்சரியமாயிட்டாங்க. என்னது இப்படி ஒரு குகையான்னு. அந்த ஊர் தலைவருக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் சும்மாவா இருக்கும், இது ஏதாவது கட்டுக்கதையாக இருக்கும், ஏதாவது கதையை படிச்சுட்டு வந்து இப்படியெல்லாம் கதை விட்டுட்டு இருப்பாங்க, இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை. எப்பா தம்பி, நீ கருப்புடை அணிஞ்சிருக்கிறியே, அதனால எல்லாமே கருப்பாக இருக்குது, நான் தான் செஞ்சேன்னு சொன்னால் எப்படிப்பா ஒத்துக்க முடியும்? இந்த ஆடையவும் நீ தான் செஞ்சேன்னு சொல்லுவ போல இருக்கே, கிளம்புப்பா. எங்கள் ஊர் ஏற்கனவே செல்வ செழிப்பாக நல்லா இருக்குது, நீ வந்து எதையாச்சும் சொல்லி விட்டுட்டு போகாதப்பா. இருக்கிறவங்களும் ஏதாவது பண்ணி பேராசைப்பட்டுற போகிறாங்க. நீ வந்து எதையாச்சும் கதையெல்லாம் சொல்லிட்டு போகாத. மூட நம்பிக்கைப்பா நீ சொல்கிறது. நாங்கள்லாம் மூட நம்பிக்கையில் இல்லை. அந்த குகையில் தினம் சத்தம் வந்துட்டே தான் இருக்குது. நாங்கள் போக மாட்டோம். அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. பூதமா பேயான்னு தெரியல. யாரும் போய் மாட்டிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. போப்பா, போயிட்டு வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த மாயாவும், ஓ அப்படியா, நான் சொல்கிற எதையுமே நீங்கள் நம்ப போகிறது இல்லைல்ல? சரி, நான் கிளம்புறேன். சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வரவே இல்லை. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே மாயமாக மறைஞ்சு போயிட்டாரு. அன்னைக்கு முடிஞ்சு மறுநாள் விடிஞ்சிருச்சு. அந்த ஊரில் குப்பையான ஒரு விவசாயி ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க மனைவி கிட்ட சொல்கிறாங்க, இன்னைக்கு நம்ம கிராமத்தில் உள்ள சிலர் எல்லாருமா சேர்ந்து கூட்டம் போட்டு அந்த குகைக்குள்ளே போகலான்னு இருக்கிறாங்க. நீ எதுவும் போகாத. நம்ம சார்பாக எங்கேயும் போக வேண்டாம். நம்ம தொழிலையே பார்ப்போம், நம்மளே முன்னேறுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களோட வேலையை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டாங்க. இங்கே அந்த ஊர் தலைவரும் அந்த தலைவர் கூட சிலரும் அந்த மாவீரன் மலைக்கு கீழே உள்ள குகைக்குள்ளே என்ன இருக்குது, அப்படி என்ன தான் இருக்குது, நாம் போய் பார்ப்போம். நேற்று அந்த மாயா சொல்லிட்டு போனால, அது உண்மையா பொய்யான்னு பார்ப்போம். எத்தனை நாட்கள் தான் நாமளும் பயந்து இருக்கிறது? இப்போ இந்த குகை பக்கத்தில் வந்துட்டோம்ல, எந்த சத்தமுமே கேட்கலையே. அந்த மாயா சொன்னது உண்மையாக தான் இருக்கும் போல இருக்கு. சரி, குகைக்குள்ளே போய் பார்ப்போமா? நாமளும் செல்வந்தர்களா ஆனால் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. இந்த கிராமத்திலேயே நாம் வசதி வாய்ந்தவர்களாக இருந்தோம்னா நமக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும்ல அப்படின்ட்டு அவங்க 4 பேருமே அந்த மாவீரன் மலைக்கு கீழே உள்ள குகைக்குள்ளே போயிட்டாங்க. பயம் இன்னும் அவங்கள விட்டு போகலை. நடுங்கிக்கிட்டே கொஞ்சமாக உள்ளே நுழையிறாங்க. நம்ம வந்த வழியாகவே போயிடலாமா அப்படின்ட்டும் சிலர் பேசுகிறாங்க. வேண்டாம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, உள்ளே தான் போய் பார்ப்போமே வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு பொறுமையாக உள்ளே போயிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரத்தில் அந்த மாயா சொன்ன மாதிரியே ஒரு கல்லால் செஞ்ச திருகல் ஒன்று இருக்குது. உடனே இவங்க 4 பேருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. ஆமாம், அதே திருகல், மாயா சொன்ன திருகலும் இருக்குதே. சரி, ஒரே ஒரு நிமிஷம் இருங்களேன். இந்த கல்லெல்லாம் நாம் தட்டி பார்த்தோம்னா இசை வரும்னு சொன்னாங்கல்ல, நான் தட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு லேக்கான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க அந்த கருப்பு கலரில் உள்ள கருங்கல் சுவரை லேசாக தட்டி பார்க்குறாங்க. உடனே அந்த சுவரில் லேக்கா லேக்கா டென்டடன் அப்படின்னு ஒரு இசை சத்தம் கேட்குது. இந்த லேக்காவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியலை. இந்த கல் உனக்கான கல், லேக்காவோட கல் அப்படின்ட்டு அந்த கல் பேசுது. என்னது இது, கல்லெல்லாம் பேசுதே அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டுட்டா. சரி, நாம் இப்படியே பேசிகிட்டு இருக்க வேண்டாம். 10 நிமிஷம் தானே நமக்கான நேரம். நாம் திருகுவோம், அப்போ தான் நமக்கான தங்க நாணயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு 4 பேருமே வந்து ஒன்றா நின்றுக்கிட்டாங்க. நான் நீனுன்னு மாற்றி பேசிக்கிறாங்க. சரி, நம்ம ஊர் தலைவரே இதை முதல்ல ஆரம்பிக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் அந்த திருகளை சுற்றுறாங்க. பார்த்தா தங்க நாணயங்களா அப்படியே சுற்றி கொட்டுது.
சரி சரி, நான் தெருகளை சுற்றிட்டேன், வேற யார் வர்றது, அடுத்து யார் வரீங்களோ சீக்கிரம் வாங்க வாங்க அப்படின்ட்டு அந்த தலைவர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மற்ற 3 பேருமே தெருகளை சுற்றி சுற்றி தங்க நாணயங்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே அந்த மாயா வெளியில் நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. எல்லா விஷயமும் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் அவங்க பொறுமையாக அந்த குகைக்குள்ளே போகாமல் வெளியிலேயே நின்றுட்டுருக்குறாங்க. இவங்க 4 பேரும் அவங்களுக்கு தேவையான தங்க நாணயங்களெல்லாம் எடுத்துட்டு வேக வேகமாக அந்த குகையை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. அன்னைக்கு நல்லபடியாக நாள் முடிஞ்சிருச்சு. மறுநாள் விடிஞ்சிருச்சு. மாவீரன் மலைக்கு கீழே உள்ள குகைக்கு போயிட்டு வந்ததுனால மறுநாளே பஞ்சாயத்தும் வச்சுட்டாங்க. ஊரில் உள்ள மக்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. ஊர் தலைவரும் வந்துட்டாரு. குகைக்குள்ளே வராதவங்களும் பஞ்சாயத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ ஊர் தலைவர் எல்லாருக்கும் நடுவில் என்னென்ன நடந்ததோ எல்லா விஷயங்களையுமே ஒன்று விடாமல் சொல்கிறாரு. இதுக்கப்புறமும் நாம் குகைக்குள்ளே போகாமலாம் இருக்கிறது, யார் வேணும்னாலும் போகலாம், ஆனால் என்னோட அனுமதியோடு தான் எல்லாரும் போகணும், என் கூட தான் வரணும் அப்படின்ட்டு ஒரு கட்டளை வைக்கிறாங்க. உடனே சில மக்களும் அவங்களுக்கு தங்க நாணயங்கள்லாம் வேணுங்கிற ஆசையால், சரிங்க சரிங்க தலைவரே, உங்ககிட்ட சொல்லாமலா, நீங்கள் எங்ககிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க, உங்களை கூட்டிகிட்டு போகாமல் இருப்போமா, நீங்கள் கூட்டிகிட்டு போனாதான் நாங்கள் வருவோம் தலைவரே, அடுத்து யாரை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரி வாங்க 4 பேர், 4 பேர் வேண்டாம், ஒரு 3 பேர் வந்தால் போதும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மறுபடியும் 3 பேர் குகைக்குள்ளே போகிறாங்க. தலைவரையா தலைவரையா, இன்றைக்கி நாம் குகையை விட்டு வெளியில் போகும்போது நிறையா பொற்காசுகளை எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு பேசிகிட்டே போகிறாங்க. ஆனால் அந்த மஞ்சள் சட்டை போட்டிருக்கிறாருல்ல, அவர் பேர் ரகு, அவருக்கு மட்டும் அந்த பேராசையே இல்லை. என்ன எப்போ பார்த்தாலும் நிறையா பொற்காசுகள் எடுத்துகிட்டு போகலான்னே சொல்லிட்டு இருக்கிறீங்களே, இதெல்லாம் வேண்டாம். இன்றைக்கி நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நாம் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம ஊரில் உள்ள மற்ற மக்களுக்கும் பணம் பொற்காசெல்லாம் தேவை இருக்குல்ல, நம்மளே நிறையா எடுத்துகிட்டு போகணுன்னா எப்படி, அது நியாயம் கிடையாதுல்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுலேயும் அந்த 4 பேரில் ஒரே ஒரு பெண் இருக்கிறாங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க, தலைவரையா, இதுக்கப்புறம் இந்த ரகுவை நாம் இந்த குகைக்கு கூட்டிகிட்டே வரக்கூடாது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது தொணன்னு பேசிகிட்டே வரான், அதுவும் தத்துவம் சொல்கிறேன் நல்லது சொல்கிறேன்ற பேரில் ஒரே தலைவலி பண்ணுறான் தலைவரே அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே தலைவர், சரி சரி வாங்க சீக்கிரம், என்ன ரகு நீ பேசிகிட்டே இருக்கிற, உன்னை வச்சுக்கிட்டு இதுக்கு தான் எதையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டு மறுபடியும் அந்த தெருக்களை சுற்றுறாங்க. தங்க நாணயங்களெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் சீக்கிரமாகவே அவங்க ஊருக்குள்ளே வந்துட்டாங்க. இப்படியே தினம் போகுது. நாட்கள் போகிறதே தெரியல. ஊரில் உள்ள 3 பேரையா கூட்டிகிட்டு போகிறாரு தலைவர். தலைவர் மட்டும் நிறையா வருமானம் சம்பாத்தியம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதே ஊர்லேயே ஒரு நகைக்கடை வைக்கலான்ற ஒரு யோசனையும் அவருக்கு வந்துருச்சு. வழக்கம் போல் மறுபடியும் பஞ்சாயத்து வைக்கிறாங்க. அப்போ இந்த ரகு வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் உங்கள் கூட வரப்போகிறதே கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் வந்தனே, அது வந்ததே எனக்கு பெரிய கஷ்டமாய் போச்சு. இதுக்கப்புறம் நான் அந்த குகைக்கு வரப்போகிறதும் கிடையாது, தங்க நாணயங்கள் எனக்கு அப்படி தேவையும் கிடையாது, நீங்களே போய்க்கோங்க, எனக்கும் இந்த ஊருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி நான் உண்டு என்னோட வேலை உண்டுன்னு இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரகு கோவத்தில் பேசிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பஞ்சாயத்தில் சுற்றி நின்னவங்களும் சிலர் ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த தலைவர் நின்றுட்டே தான் இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தன் மட்டும் நின்றுட்டே இருக்கிறான். இப்போ தான் நாம் தலைவர்கிட்ட பேசினபடி அப்படின்ட்டு. இந்த தலைவரை பார்த்தா நல்லா சிரிப்பாக வருது. யார் ஏமாத்துறாங்களோ இல்லையோ, நான் இந்த தலைவரை ஏமாற்ற தான் போகிறேன். இவர் ஏமாளி தான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி சிரிச்சிட்டு தலைவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். தலைவரையா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் சம்மதிக்கிறீங்களா? மற்றவங்கெல்லாம் போனால் என்ன ஆகும்னா அவங்கவுங்க மக்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அவங்க வழியை பார்த்து போயிடுறாங்க. ஆனால் என்னைக்கா இருந்தாலும் தலைவர் தானே. நீங்கள் ஒரு பெரிய இடத்துல நின்னீங்கன்னா மட்டும்தான் உங்களோட காலில் எல்லாரும் வந்து விழுவாங்க. உங்களோட உதவி எல்லாருக்குமே தேவை இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் இந்த முயற்சியை விடவே விடாதீங்க. நீங்கள் அந்த குகைக்குள்ளே போங்க,
உங்களுக்கு துணையாக நானும் வர்றேன். நாம் 2 பேரும் போகிறோம். நம்மளால் எவ்வளோ பொற்காசுகளை எடுத்துகிட்டு வர முடியுதோ தெருகளை சுற்றி நாம் பொற்காசுகளை எடுத்துகிட்டு சீக்கிரமாக வந்துடுவோம். நான் தெருகளை சுற்றும் போது எவ்வளோ பொற்காசுகள் வருதோ அதுலேயும் நான் உங்களுக்கு பாதியை தரேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், நமக்குள்ளேயே இருக்கட்டும். என்ன தலைவரே, நான் சொல்கிற யோசனை நல்லா இருக்கா? உங்களுக்கு சரி, நான் போவோமா அப்படின்ட்டு கேட்குறான். உடனே அதுக்கு அந்த ஊர் தலைவரும், நாம் ஒரு தங்க நகை கடை வைக்கலான்ட்டு பார்க்குறோம். அதுக்கு இவன் நம்ம வழியாகவே வர்றானே. சரி, இவனை நாம் விடக்கூடாது. இவனோட பங்குலையும் பாதி தரங்கிறானே. இது நமக்கு சாதகமாக தானே இருக்குது. இவனை நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, சரி ரமேஷ், நீ சொல்கிறதும் நல்ல யோசனையாக தான் இருக்குது, நாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரும் ரமேஷும் சேர்ந்து அந்த குகையை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. இப்போ அந்த குகைக்குள்ளவும் வந்துட்டாங்க. அந்த ரமேஷுக்கு அவ்வளோ பெரிய தெருகளை பார்த்தோன்னையும் ஆச்சரியமாய் போச்சு. தலைவரையா, இவ்வளோ பெரிய தெருகள்னா நாம் நிறையா தங்க நாணயங்கள் எடுத்துகிட்டு போகலாம். வாங்க, இன்னைக்கு தங்க வேட்டை தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பெரியவங்க நீங்களே முதல்ல தெருகளை தெருகுங்க, அதுக்கப்புறமா நான் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு தலைவர்கிட்டயே முதல் பொறுப்பாக ஒப்படைக்கிறாங்க. தலைவரும் சந்தோஷமாக அந்த தெருகளை சுற்றி தெருகுறாங்க. தங்க நாணயங்களாக கொட்டுது. அதை எல்லாத்தையுமே எடுத்து ரமேஷ் ஒரு குட்டி பைக்குள்ளே போட்டு வைக்கிறான். சரி, கொண்டா ரமேஷ், என்னோட பங்கு எங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதோ தரேன் தலைவரையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை பின்னாடி வச்சுருந்த சுருக்கு பையிலேருந்து சின்ன பையன் மட்டும் எடுத்து அந்த தலைவர்கிட்ட கொடுத்துட்டான். சரி தலைவரையா, நம்ம போவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அந்த தங்க நாணயங்கள் எல்லாம் எடுத்துட்டு குகைக்குள்ளேருந்து வெளியே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ மத்தியான நேரம் ஆயிடுச்சு. சரி, காலையில் தலைவரை கூட்டிகிட்டு போகணும், மத்தியானம் யாரையாச்சும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த சுலக்ஷனா அக்கா எப்போ பார்த்தாலும் பஞ்சாயத்து கூட்டத்துக்கு வந்துடுவாங்க. நம்ம சொல்கிற வழிக்கு சரிப்பட்டு வர்ற ஒரு ஆள்னா அவங்க ஒருத்தர் தான். சரி, அவங்களையே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த அக்காவோட வீட்டுக்கு போய் எல்லா விஷயங்களும் பேசிட்டு சுலக்ஷனா அக்காவை குகைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேருமே தங்க நாணயங்கள் எடுத்துட்டு சுலக்ஷனா அக்காவுக்கு மட்டும் கம்மியான பொற்காசுகளை தந்துட்டு எப்படியோ ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டான் ஊருக்குள்ளே. இப்போ 2வதாக குகைக்குள்ளே போன வேலையும் நல்லபடியாக முடிஞ்சுது. இப்போ சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு. இப்போவும் நமக்கு சும்மா இருக்கிறதுக்கு முடியலையே. சரி, யார் சும்மா இருப்பா? சும்மா இருக்கிறவன் எவனையாச்சும் போய் கூட்டிகிட்டு போனாதான் நல்லா ஏமாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் தான் சரத்துன்னு ஒருத்தர் இருக்கிறான்ல, அவனை கூட்டிகிட்டு போனோம்னா வேலையெல்லாம் நல்லா நடக்கும். நாமளும் நம்ம நினச்ச வேலையை செய்ய முடியும், அவனையும் நல்லா வேலை வாங்க முடியும்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு போய் பேசிட்டு மறுபடியும் இவங்க 2 பேரும் குகைக்குள்ளே போய் தங்க நாணயங்கள் எல்லாம் எடுத்துட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ மறுநாள் விடிஞ்சிருச்சு. ஊர் தலைவர் ஆலமரத்துக்கு அடியில் வந்து நின்றுட்டாங்க. இப்போ ரமேஷ், சுலக்ஷனா அக்கா, சரத் இவங்க எல்லாருமே அந்த ஆலமரத்துக்கு கீழே நிற்கிறாங்க. ரமேஷ் கூட பண்ணுற வேலை ரமேஷுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் அந்தந்த ரகசியம் தெரியும். எல்லாருமே அந்த ரகசியத்தை நினச்சிக்கிட்டு முதல்ல அந்த ஊர் தலைவர், என்ன ரமேஷ் போவோமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே இந்த சுலக்ஷனா அக்காவும், என்ன ரமேஷ் போவோமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் யார் இருக்கிறது? இந்த சரத் மட்டும்தானே. அவனும் ரமேஷ் நாம் போவோமா அப்படின்ட்டு கேட்குறான். இந்த ரமேஷுக்கு என்ன பதில் பேசுறதுன்னு தெரியல, என்ன பண்ணலான்ற யோசனையே வரல. அப்படின்னு மட்டும் சொல்கிறான். உடனே தலைவர் ஓடுறாரு. தலைவர் பின்னாடியே அந்த சரத்தும் ஓடுறான். சரத்துக்கு பின்னாடியே அப்படியே சுலக்ஷனாவும் ஓடுறாங்க. சுலக்ஷனாக்கு பின்னாடியே அந்த ரமேஷும் ஓடுறான். மொத்தமாக இவங்க 4 பேருமா சேர்ந்து அந்த குகை பக்கத்துலேயே வந்துட்டாங்க. என்ன 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 அப்படின்னு மாற்றி கேட்டுக்கிறாங்க. ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு இந்த ரமேஷ் சொல்கிறான். சரி, இதுக்கு மேலேயும் என்னால் பொய் சொல்ல முடியாது. நீங்கள் 3 பேருமே என் கூட வாங்க. தங்க நாணயங்களை நாம் ஒற்றுமையாக பங்கு பிரித்து ஊருக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரும் ஒன்றா குகைக்குள்ளே போய் தெருகளை சுற்றி நிறையா தங்க நாணயங்களை எடுத்துகிட்டு அவங்க ஊருக்குள்ளே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க.
மறுநாள் பஞ்சாயத்து நடக்குது. அந்த விஷயம் அந்த ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு. சரி, எல்லாரும் போவோமே அப்படின்ட்டு ஒரு பேச்சு வருது. அதனால் அந்த ஊரில் உள்ள நிறையா மக்கள் சேர்ந்து அந்த குகைக்குள்ளே போய், இவ்வளோ நாள் நீங்கள் தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கல்ல, இன்னைக்கு எல்லாரும் தெருகளை சுற்றணும், எனக்கு தான் எல்லா தங்கத்தையும் தரணும் அப்படின்ட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த குகையை சுற்றி ஒரே சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த தெருகளும், நிறுத்துங்க நிறுத்துங்க, நீங்கள் எல்லாரும் சண்டை போடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இந்த சத்தத்தெல்லாம் கேட்கும்போது இந்த குகையே இடிஞ்சு விழுந்துரும் போல இருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் வெளியில போங்க அப்படின்ட்டு சொல்லுது. யாருமே சண்டையிலேருந்து மீளவே இல்லை. அதனால் அந்த தெருகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய உருவமாக மாறிடுச்சு. இருங்க இருங்க, இத்தனை நாள் நீங்கள் எல்லாரும் என்னை எவ்வளோ சுற்றுன்னு சுற்றுனீங்க, பொறாமை பேராசை எவ்வளோ பட்டீங்க, இன்னைக்கு நான் உங்களை எப்படி சுற்றுன்னு சுற்றுறேன் பாருங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஏதோ ஒரு சக்தியால் ஒரே எல்லாரையுமா இழுத்து அந்த தெருகளில் ஒட்ட வச்சுக்கிச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட இருந்து வெளியில் போகவே முடியாது. மாட்டினீங்களா? மாயா, நான் ஒரு மாயா. அன்னைக்கே நான் சொன்னேன்ல, யாராச்சும் கேட்டிங்களா? யாரும் சொல்கிறத கேட்கல. என்னை ஏமாற்றக்கூடாதுன்னு சொன்னேன்ல. எனக்கு தெரியாமலே நீங்கள் இந்த குகைக்கு வந்தீங்க. ஆனாலும் நான் பொறுத்துக்கிட்டேன். மறுபடியும் நீங்கள் இப்போ சண்டை போடுறத நிறுத்துங்கன்னு சொன்னாலும் கேட்காம சண்டை போட்டுகிட்டே இருந்தீங்கல்ல, இதை என்னால் பொறுத்துக்கவே முடியாது. உங்கள் எல்லாரையும் நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருகள் வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே நல்லா தலை சுற்றி மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அப்போ தான் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாத்துக்குமே நல்ல புத்தி வர ஆரம்பிச்சது. நாமளே எல்லாத்தையுமே வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது, போட்டி பொறாமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒத்துமையாக பாசமாக உண்மையாக நேர்மையாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லா செல்வங்களும் நமக்கு மட்டுமே கிடைக்கணும் அப்படிங்கிற பேராசை இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் சண்டை போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அப்படின்னா பகைமை தான் உண்டாகும். நட்பாக இருக்கணும், ரொம்ப அன்பாக பாசமாக இருக்கணும், எல்லார் கூடயும் ஒத்துமையாக இருக்கணும். ஊரே ஒத்துமையாக இருந்தால் தான் நமக்கு ஒரு தீய சக்தி வந்தாலும் அதை தாக்குறதுக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நாம் பண்ண முடியும். நாமளே பகைமையில் இருந்தோன்னா நம்மளால் எந்த விஷயங்களையும் சாதிக்க முடியாது. ஆனால் ஒத்துமையாக இருந்தோன்னா எவ்வளோ பெரிய விஷயத்தினாலும் சுலபமாக சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.